பேதைகளும் வாலிபரும் புத்திமான்களும். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாய் இருக்கும். அதிலும் விசேஷமாய் பேதைகளுக்கும் வாலிபருக்கும் புத்திமான்களுக்கும் இவை மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் மிகவும் தெளிவானவை. இவை பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய அறியாமையும் நம்முடைய பேதமையும் நமக்கு தெரிய வரும். நமக்கு எல்லாம் தெரியாது என்பதையும் நமக்கு உபதேசம் தேவை என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இந்த உபதேசங்களை கேட்கிறவர்கள் ஒருவேளை பேதைகளாக இருக்கலாம். ஆனாலும் இவற்றை கேட்கும்போது அவர்களுடைய உள்ளத்திலும் வினா உண்டாகும். தாங்கள் விலக வேண்டிய பாவங்களையும் தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் நீதிமொழிகள் புஸ்தகம் அவர்களுக்கு போதிக்கும். வாலிபருக்கு அறிவும் விவேகமும் தேவைப்படுகிறது. வாலிப வயது கற்றுக்கொள்கிற வயது. வாலிபருக்கு நாம் போதிக்கும் போது நம்முடைய போதனைகள் அவருடைய உள்ளத்தில் அப்படியே பதிந்துவிடும். வாலிபர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்வதை தங்கள் இருதயத்தில் முற்றிலுமாக சேர்த்து கொள்வார்கள். அவற்றை தங்களுக்குள் பதிய வைத்துக் கொள்வார்கள். வாலிப பிராயம் துடுக்கும் வேகமும் நிரம்பிய பிராயம். அவர்கள் எல்லா காரியங்களிலும் முன்னால் நிற்பார்கள். பின் விளைவுகளை அதிகமாய் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். காட்டுக்கழுதை ஒன்றுக்கும் கீழ்ப்படியாது. அதை நமக்கு பயன்படுத்த வேண்டுமென்றால் காட்டுக்கழுதையை பழக்க வேண்டும். அதற்கு அநேக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அதை சரியாக பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் காட்டுக்கழுதை நாட்டுக்கழுதையாக மாறும். மனுஷன் பிறக்கும் போதே அவனிடத்தில் பாவ சுபாவம் இருக்கிறது. பாவ சுபாவமுள்ள மனிதன் எதற்கும் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அப்படிப்பட்டவர்களை நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் அவர்களை நல்வழியில் பழக்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். சரியான பாதையில் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்களுக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நம்மிடத்தில் உள்ள வாலிபர்களுக்கு அறிவும் விவேகமும் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்தால் அவர்கள் மற்ற எல்லா வயதினரையும் விட அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். வாலிபரிடத்தில் சரீர பலனும் தெம்பும் வேகமும் அதிகமாய் இருக்கும். வாலிபர்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஞானமுள்ள உபதேசத்தை கொடுக்க வேண்டும். சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதும்போது தன்னுடைய பின் சந்ததியாரையும் நோக்கி பார்க்கிறார். வாலிபர்கள் அறிவும் விவேகமும் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தனக்கு அடுத்து வருகிற சந்ததியார் ஞானம் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் என்று சாலமோன் எதிர்பார்க்கிறார். வாலிபர்களுக்கு விசேஷித்த உபதேசத்தை கொடுக்கும் வகையில் சாலமோன் அவர்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லுகிறார். சாலமோனுடைய நீதிமொழிகளில் வாலிபருக்கும் உபதேசம் இருக்கிறது, பேதைகளுக்கும் உபதேசம் இருக்கிறது. வாலிபருக்கும் பேதைகளுக்கும் உபதேசம் பண்ணினால் மாத்திரம் போதாது. புத்திமான்களுக்கும் விவேகிகளுக்கும் ஞானிகளுக்கும் உபதேசம் பண்ண வேண்டும். அவர்களும் சத்தியத்தை கேட்க வேண்டும். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் ஆணவமாய் இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலும் கற்றுக்கொள்ளும் ஆவி இருக்க வேண்டும். ஞானி அதிகமாய் கற்றுக்கொள்ளும் போது அவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராய் இருப்பார். புத்திமான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை கேட்கும்போது அவன் அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான். இவர்களால் தங்களுக்கும் பிறருக்கும் நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியும். இவர்கள் நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது வழக்குகளை நியாயமாய் விசாரித்து தீர்ப்புகளை நீதியாகவும் ஞானமாகவும் சொல்லுவார்கள். கர்த்தர் நம்மை ஞானத்தினால் ஆசீர்வதித்திருக்கும் போது இந்த ஞானத்தை நமக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுக்களுக்கு ஆலோசனை சொல்லுவது மிகுந்த கனத்திற்குரியது. இதனால் ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு மேன்மை உண்டாகும். தரித்திரருக்கு ஆலோசனை சொல்லும்போது தரித்திரருக்கு பிரயோஜனம் உண்டாகும். ஞானிகள் தங்களுடைய பிரயோஜனத்தை மாத்திரம் தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தையும் தேட வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை கேட்கும்போது விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவார். அவர் நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வார். சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர்.
அவர்களின் வாக்கியத்தில் புதைந்திருக்கிற புதை பொருள்களை அறிந்திருக்கிறவர். ஞானத்தில் சிறந்த சாலமோன் தனக்கு தெரிந்திருக்கிற ஞானத்தை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணிய போது பல தேசங்களின் ராஜாக்களும் பிரபுக்களும் அவரிடத்தில் வந்து ஞான உபதேசம் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஞானத்தை சாலமோன் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் வெளிப்படுத்தினார். இப்போதோ அதே ஞான உபதேசங்களை சாதாரண ஜனங்களுக்கும் இந்த புஸ்தகத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மாத்திரம் கிடைத்த சிலாக்கியம் இப்போது நமக்கும் கிடைத்திருக்கிறது. சாலமோனின் நீதிமொழிகளால் நாமும் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து கொள்ளலாம். புத்திமதிகளை உணர்ந்து கொள்ளலாம். ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நீதிமொழியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீதிமொழிகளால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. சத்தியம் ஒரு புதை பொருளைப் போல இருக்கிறது. நாம் அதை தேடி கண்டுபிடித்து தோண்டி எடுக்க வேண்டும். ஞான வார்த்தைகள் அடையாளங்களாகவும் ஓமைகளாகவும் உருவகங்களாகவும் பழமொழிகளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றின் மெய்யான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவற்றின் புதை பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற புத்திமதிகளை நம்முடைய ஜீவியத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் புரிந்து கொண்ட நீதிமொழிகளை மற்றவர்களுக்கும் போதிக்க வேண்டும்.